ஊருக்குள்ள யாராவது ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்ல கொலையே பண்ணாலோ நம்ம எல்லாரும் போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா கொலை பண்றதே போலீஸா இருந்தா யார்கிட்ட போய் புகார் கொடுக்கறது? ஏற்கனவே மடப்புறத்துல அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு அப்படின்றது சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுல சம்பந்தப்பட்ட சில காவலர்களை கைதும் பண்ணிட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல இப்போ மறுபடியும் இந்த காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துற விதமா கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இளைஞர் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிட்டாரு. அப்போ அந்த வீட்டுல இருந்த 80 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞருடைய பாட்டி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டியை காவலர்கள் தள்ளி விட்டதுல அவங்க கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே அந்த பாட்டி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இளைஞருடைய அம்மா அவங்க பாட்டி இப்படி கீழே கிடக்குறாங்க, எழுப்பி பாக்குறாங்க, ஏந்திரிக்கவே இல்லை. அப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரும் அந்த பாட்டி ஏற்கனவே உயிர் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியையும் சொல்றாங்க. இப்பதான் காவலர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தொடர்ந்து காவலர்கள் ஈடுபட்டுட்டே வராங்க. இதுல அப்பா ஆட்சியில எந்த பிரச்சனையும் வராது, அதுவும் அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவலர்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசினாலும் நாளுக்கு நாள இந்த மாதிரியான காவலர்கள் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுன்றது எழுந்துகிட்டே தான் இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட காவலர்களையும் கைது பண்ணணும், அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் அந்த பாட்டியுடைய உடலை நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு முரட்டு முட்டு என்ன தெரியுமா? இந்த குடும்பம் கிறிஸ்டியன் குடும்பம். எல்லா சர்ச்லயுமே பங்கு தந்தைன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஆனா இந்த சம்பவத்துல ஒருத்தர் சமாதானம் பேசியிருக்காரு. அவரை பங்கு தந்தை இல்ல பணத்தந்தைனே சொல்லலாம். ஏன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டாவும் அந்த போலீஸ்க்கு சப்போர்ட்டாவும் இந்த ஃபேமிலி கிட்ட கன்வின்ஸ் பண்றாரு. நீங்க உங்களுக்கே தெரியும்ல போலீஸை பத்தி, அவங்க கரம் வச்சாங்கன்னு வைங்க உன் புள்ள வாழ்க்கையவே அழிச்சிருவாங்க, நாளைக்கு உன் பிள்ளையோட எதிர்காலமே நாசமா போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இவங்களோட உடலை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க, நம்ம எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தந்தை அட்வைஸையும் கொடுத்திருக்காரு. ஒருவேளை இப்ப நீங்க ஒத்துழைக்கலன்னா நாளைக்கு அவனு ஆக்ஷன் எடுக்கும் போது உங்க பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துடும். உடம்பவே மாட்டானுங்க. உனக்கு தெரியுமா போலீஸ் எப்படி பழி வாங்குவான்னு? அதை நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. நம்ம அப்பாவுடைய ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களே சாட்சி. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் கேள்விப்படுவீங்க. அப்பா ஆட்சியில பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. நேத்து சென்னையில 4-5 ரவுடிகளை கைது பண்ணி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அந்த ரவுடிகளை சிறையில அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு. அப்படி கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போற வழியில ஜீப்ல உட்காந்து இருந்த 4-5 ரவுடிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காவலர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாக்குறதோட மட்டும் இல்லாம ஆபாசமா திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் அப்பாவோட ஆட்சியில போலீஸ் தான் அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா போலீஸை விட ரவுடிசம் ரொம்ப அதிகமாயிட்டு வருதுங்க. இப்போ போலீஸ்க்கு மெயினா இருக்கக்கூடியதே 2 வேலை தான். ஒன்னு தப்பு பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணணும், இன்னொன்னு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இப்போ அப்படியே உல்டா ஆயிட்டுங்க. இங்க சில காவலர்களை கைதும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில இடத்துல காவலர்களுக்கு பொதுமக்கள் தான் பாதுகாப்பே கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல தான் திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திராவிட மாடலே இப்படி இருக்குன்னா திராவிட மாடல் 2.0 எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஷோல யாருக்கு பொக்கே கொடுக்க போறோம் அப்படின்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கே நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல. அதுவும் இல்லாம அரெஸ்ட் பண்ண வேண்டியவங்களே இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே நம்ம அப்பாவோட டைரக்டா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் இன்னைக்கு பொக்கே கொடுக்க போறோம். இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் எல்லாரும் ஓட்ட போட்டாங்க. ஏதாவது புதுசா பண்ண போறாங்கப்பா அப்படின்னு தான் நம்பினாங்க. ஆனா அவங்க நம்பிக்கைய காப்பாத்துறதை விட அவங்க நம்பிக்கைக்கு மேல தினம் புது புது பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சமீப காலங்களா இந்த அரசு வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பா பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிராக நிறைய நடந்துகிட்டே போகுதுங்க. இப்போ சமீபத்துல கூட சென்னையில இருக்கக்கூடிய ரெட்டில்ஸ்ல டியூஷன் படிக்கிறதுக்காக குழந்தைங்க எல்லாம் போயிருக்காங்க. டீச்சருடைய கணவரான காமராஜ் அவர் மனைவி கிட்ட டியூஷன் படிக்கக்கூடிய 5 பெண் குழந்தைகளுக்கு
பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, பெண்கள் எல்லாம் அப்பா ஆட்சியில பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சியில குழந்தைங்கள்ல இருந்து மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. எல்லோருக்கும் எதிரான வன்முறைகள், வன்கொடுமைகள்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த போக்சோ வழக்கு தான் சமீப காலங்களா அதிகரிச்சுட்டே போகுது, நாளுக்கு நாள். முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு 1 இல்ல 2 3 இந்த மாதிரி நடந்தது. இந்த 4 வருஷத்துல தினமுமே 2 3 நடக்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இதுக்கு இந்த போதை கலாச்சாரமும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இத நம்ம அப்பா கட்டுக்குள்ள வைப்பாருன்னு பார்த்தா கட்டவிழ்த்து விட்டுருக்காருங்க. அவரு கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருந்தா கூட இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் நம்ம அப்பா மேல ஆத்திரத்துல இருக்காங்க. இதுல நம்ம அப்பா ஒரு பக்கம் குற்றம் சொன்னா, இன்னொரு பக்கம் மாதர் சங்கம் ஆரம்பத்துல சிம்பு அவர்கள் நடிப்புல வெளியான பீப் சாங் இது வெளியானாலே பெண்களை அவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க, பெண்களுக்கு மரியாதை இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி மாதர் சங்கம் கூட்டம் கூட்டமா போய் அந்த பாட்டை தடை விதிக்கணும்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. இப்பெல்லாம் அவங்க எங்க போயிட்டாங்க? ஒருவேளை சீமான் சொன்ன மாதிரி மாதர் சங்கம் உண்மையாவே கொக்கைன் சாப்பிட்டு ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு நம்ம நினைக்கிற விதமா தானே நடந்துட்டு இருக்கு. அப்பாவோட ஆட்சி தான் கண்ட்ரோல் இல்லைன்னு பார்த்தா அப்பா விட்ட பஸ்ஸுமே கண்ட்ரோல் இல்லைங்க. சேலம் ஆத்தூர் கிட்ட அரசு பேருந்து கண்ட்ரோல் இழந்து அங்க இருக்கக்கூடிய மின்கம்பம்ல மோதி நின்றுருக்கு. நம்ம சமீபத்துல தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி ஓசி பஸ் ஏசி பஸ்ஸா மாறுனுச்சு அப்படின்ற கதையை பார்த்தோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆடி காத்துக்கு பஸ் மேல இருக்கக்கூடிய டாப் பிச்சுக்கிட்டு பறந்துச்சு. அதே ஓசி பஸ் இப்ப கண்ட்ரோல்ல இருந்து கரண்ட் கம்பத்துல மோதி இருக்குங்க. இப்படி எதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இப்ப அப்பாவோட ஆட்சி எப்படி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கோ அதே மாதிரி மொத்தமும் கண்ட்ரோலை இழந்து போயிட்டு இருக்குங்க. ஏன் அப்பா, சென்னை சிட்டி முழுக்க புது பஸ் விடுறேன், அதுவும் மின்சார பேருந்து விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஸ்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே, கிராமப்புறத்துல இங்க ஓடாத ஓட்ட உடசல் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அந்த கண்டிஷன்ல இருக்கிற பஸ்ஸை மட்டும் தள்ளி விடுறீங்க. ஏன் சிட்டில இருக்கிறவங்கள பார்த்தா மட்டும்தான் மக்கள் மாதிரி தெரியுதா? கிராமத்துல வாழ்றவங்களா மனுஷன் கிடையாதா என்ன? சிட்டில இருக்கவங்க ஓட்டை வாங்கி மட்டும்தான் நீங்க ஆட்சியை பிடிச்சிங்களா என்ன? இப்ப கிராமத்துல இருக்கவங்க ஓட்டெல்லாம் வேண்டாமா என்ன? நீங்க கிராமத்துல இருக்கவங்களையும் ஒழுங்கா கவனிச்சா மட்டும்தான் அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு அடுத்த தடவையாவது முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்ற கோபத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்லி நாளுக்கு நாள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்குமே எப்படி அப்பாவோட ஆட்சியில எல்லாம் கண்ட்ரோல் இழந்து போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி அரசு பேருந்து கண்ட்ரோல் இழந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த பேருந்தை மெயின்டைன் பண்ற அரசு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தான் இன்னைக்கு மீம் ஆஃப் த டே கொடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஷோலயே 2 வாட்டி மீம் ஆஃப் த டே வாங்கிட்டாரு. இன்னும் ஒரு தினம் மட்டும் வாங்கினாருன்னு வைங்களேன், ஹேட்ரிக்ங்க. கடந்த சில மாதங்களாவே சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தவர் தான் ராப் வேடன். இன்னைக்கு இவரு ஒரு ரேப் கேஸ்ல சிக்கியிருக்காருங்க. ராப் வேடன் ரேப் வேடன் ஆயிட்டாருங்க. அதாவது இவரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இவரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவரு அங்க ராப் பாடல் பாடி ரொம்பவே பிரபலமானவர். அவருடைய பாடல் பட்டி தொட்டி எங்குமே ரொம்பவும் பிரபலமா கேட்டுட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க அவருடைய பாடலை கேட்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பிரபலமா பாடினவர் இன்னைக்கு ஒரு பாலியல் வழக்குல சிக்கியிருக்காரு. அதாவது கோட்டயம் பகுதியை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருத்தவங்க அவர் என்ன பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணிட்டாரு, என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கேரள காவல்துறை கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல வேடன் அவர்களை கைது பண்ணி விசாரணையும் செய்துட்டு வராங்க. இப்படி ராப் வேடனா பல பாடல்களை பாடி பிரபலமானவர் இன்னைக்கு ஒரு பாலியல் வழக்குல சிக்கி அவருடைய டோட்டல் இமேஜும் டேமேஜ் ஆகி கிடக்குங்க. நரி வேட்டை இப்போ நர வேட்டை ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரபலத்தை வச்சு நீங்க மேல மேல போய் முன்னேறுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வழக்குல சிக்கி கீழே வந்துட்டீங்களே. அதனாலயே இன்னைக்கு வேடனுக்கு ஒரு கொட்டு போட போறோம்.